நான் இப்படி தான் இருக்கேன் 74 கேஜிஸில். ஸோ ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை 3ஆக பிரிச்சிருக்கேன். த பிகினிங், த இன்டர்மிஷன், த கன்க்ளூஷன். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கிறது த பிகினிங். த பிகினிங்கோட த பிளான் தான் இந்த வீடியோ. ஸோ த பிகினிங்கில் என்னென்ன பண்ண போகிறோன்னா 90 days 5 விஷயம் தான், சிம்பிள். ஒன்று, எப்போ சாப்பிட்றோம். ஸோ அதுக்கு நான் எடுத்திருக்க ரூல் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் 16:8. ஸோ 16 hours நான் சாப்பிட போகிறதில்ல, 8 hours சாப்பிட போகிறேன். அண்ட் என்னோடய ஹீட்டிங் லாஸ்ட் மீலை வந்து நான் 8 PM வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை வச்சுக்க போகிறேன். செகண்ட் வந்து என்ன சாப்பிட்ணும். எனக்கு தெரியல, எனக்கு இது ஏன் இந்த ப்ளோட்டிங் இஷ்யூ வருதுன்ட்டு எனக்கு தெரியல. நான் ஒத்துக்கிறேன், தொப்பை இருக்குதான். பட் என் தொப்பை ஏன் இவ்வளோ பெருசாக தெரியுதுன்னா அதுக்கு காரணம் தொப்பைக்கு மேலே இருக்கிற கேஸு. அது கேஸாக ஃப்ளூயிடாக என்னென்னலாம் தெரில. பட் எனக்கு சம்டைம்ஸ் சிவியர் ப்ளோட்டிங் ஆகிடுது. இப்போ எனக்கு ஐ ஃபீல் ப்ளோட்டட், ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள், ஐ ஃபீல் ட்ரபிள் இன் ப்ரீத்திங். முக்கியமாக ஒரு வெயிட் லாஸ் இல்லை ஃபேட் லாஸ் பண்ணுறோன்னா, பாடி ரீகம்போசிஷன் பண்ணுறோன்னா, என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், எப்போ சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம், இது 4மே முக்கியம்ல. இப்போதைக்கு நான் வந்து எப்போ சாப்பிட்றோன்றதை தான் நம்ம ஒரு ரூலாக வச்சுருக்கோம், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். என்ன சாப்பிட்றோன்றது நிறைய டயட் இருக்குது. பட் நான் ஃபஸ்ட்டு வந்து க்ளூட்டன் ஃப்ரீ, சுகர் ஃப்ரீ, டைரி ஃப்ரீ டயட் போகலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. பட் அது இம்பாசிபிள். ஏன்னா எங்கள் வீட்டில் முக்கியமாக இப்போ க்ளூட்டனுன்றது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். அது வந்து வீட்டில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில நம்ம டெய்லியும் சாப்பிட்றதுலலாம் க்ளூட்டன் இருக்கும். ஸோ அது இல்லாமல் எனக்கு கஷ்டம் கொஞ்சம். அதே மாதிரி டைரி, இப்போது பன்னீர் எடுத்துக்கிட்டால், பன்னீர் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் வெஜ் ப்ரோட்டீன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வெஜிடேரியன், நான் நான்வெஜ் சாப்பிட்டதே இல்லை. ஸோ எனக்கு கிடைக்கிற ஒரு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தான் வந்து இந்த பன்னீர். அதையும் நான் விட்டுட்டேன்னா எனக்கு எங்கே மசில் லாஸ் ஆகுமோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த ப்ளோட்டிங் வர்றதுக்கு ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டம் ஆர் சம் கைண்ட் ஆஃப் ஃபுட் ஐட்டம் வந்து என்னோட கட் பாக்டீரியா வந்து இன்டாலரன்ஸாக இருக்குது. பட் அது என்னன்னு எனக்கு தெரியல. அது டைரியா, க்ளூட்டனா, இல்லை எக்கா, அது இல்லை வெளியே எங்கன்னா சாப்பிட்றதா, இல்லை பேக்கடு ஃபுட்ஸா, என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா ஐ கான்ட் லிவ் வித் திஸ் ப்ளோட்டிங். ஸோ வந்து நான் என்ன ஃபஸ்ட்டு இது க்ளூட்டன் ஃப்ரீ, சுகர் ஃப்ரீ, டைரி ஃப்ரீ போயிட்டா ஹியூஜ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் திரும்ப நான் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் போது எனக்கு இந்த ப்ளோட்டிங் வர சான்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து ட்ரையல் அண்ட் எரரில் தான் இருக்கலான்னு இருக்கேன். பட் என்னோட நெக்ஸ்ட் 90 daysக்கு ஒரே கோல், ஹீட்டிங்கில் வந்து 1000லேருந்து 1700 கலோரிஸ்குள்ளே தான் டெய்லியும் சாப்பிட்ணும். மினிமம் 1000 கலோரிஸ் சாப்பிட்ணும், மேக்ஸிமம் 1700 கலோரிஸ் வரைக்கும் டெய்லியும் சாப்பிட்லாம். அதை நான் ட்ராக் பண்ணுறதுக்கு Healthify Me ஆப் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ செகண்ட் சேலஞ்ச் வந்து ஈட்டிங் பிட்வீன் 1000 and 1700 கலோரிஸ். இது எப்படா நீ வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் ஹைட்டுக்கும் உங்கள் வெயிட்டுக்கும் உங்களோட மெயின்டெனன்ஸ் கலோரிஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மெயின்டெனன்ஸ் கலோரிலேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுனால -500 கலோரிஸ். மூணாவது, டெய்லியும் 10K ஸ்டெப்ஸ் நடக்க போகிறேன். கஷ்டம்தான், பட் நடக்க போகிறேன், கண்டிப்பாக நடப்பேன். நாலாவது, 20 kgsக்கு 1 liter ஆஃப் வாட்டர் குடிக்கணுமா. அப்படி பார்த்தா நான் 3 liters 3.5 மேலே குடிக்கணும். பட் நான் ஐ எம் ஸ்டார்டிங் ஸ்லோ. ஸோ நான் டெய்லியும் 3 liters வாட்டர் குடிக்க போகிறேன். அஞ்சாவது, வீக்லி மினிமம் 3 times ஜிம்முக்கு போகிறோம். மசிலை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு கற்றுக்க போகிறோம். ஏன்னா ஃபேஸ் 1ல் த இன்டர்மிஷனில் தான் மசில் ட்ரைனிங்க்கு நான் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போதைக்கு நான் வீக்லி 3 times அதுவும் கண்டிப்பாக ஜிம்முக்கு போயிடணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட பிளான். Date 19th August 2024. Let's check the weight. After food. So 74.30 after food in a bloated stomach.
ஃபேஸ் ஒன்னோட கோல் வந்து சிம்பிள். சாப்பிட்டக்கப்புறமும் 65 kgs இருக்கணும். லெட்ஸ் ட்ரை. நான் அப்படியே ராவாக போஸ்ட் பண்ணுறேன் வீடியோஸை. லைக் நான் எதாவது படித்தேன்னா இந்த சேனலில் அதான் வரும். ஐ வாண்ட் டு ஃபீல் ஹாப்பி, ஐ வாண்ட் டு பி குட் இன் ஹெல்த், ஐ வாண்ட் டு பி குட் இன் வெல்த், ஐ வாண்ட் டு பி குட் இன் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஐ வாண்ட் டு பி ஹாப்பி. அதில் நான் ஃபஸ்ட் ஹெல்த் இஸ் வெல்த் இல்லை. ஸோ லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஹெல்த். ஸோ அதுதான் இந்த சேனலில் பார்ப்பீங்க. பார்ப்போம், என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களை என் வீடியோ தேடி வரும். அன்றைக்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நான் இப்போ இது சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் அதுக்காண்டிலாம் பண்ணலை, எனக்காண்டி பண்ணுறேன் அண்ட் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் see. பை.